ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. ஏன்னா உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. ஸோ நம்ம கூட இருக்கவங்களாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாரையும் நம்ம வந்துட்டு இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் என்றைக்கே எடை போட்டுறாதீங்க. ஏன்னா யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க, எப்படி உருவெடுப்பாங்கன்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய ஏளனமாக பேசலாம். பட் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க தன்னோட சுய காலில் நிற்கும்போது நம்ம அவங்கள அண்ணாந்து பார்க்குற நிலையில தான் நம்ம வருவோம். ஸோ என்றைக்குமே வந்துட்டு யாரையும் தவறாக எடை போடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேரும் தூங்கிட்டாங்களா? அவளுங்களுக்கு என்ன, வயிற்றுக்கு 3 நேரமும் திங்கிறதுக்கு சோறு கிடைச்சா போதும். மற்றபடி ஏதாவது பற்றி கவலை இருக்கா? இல்லை குடும்பத்தில் பையன் எங்கே போயிட்டானே, புருஷங்க நம்ம தொலைவில் இருக்கானேன்னு ஏதாவது வருத்தம் இருக்கா? நல்லா திங்கிறாளுக, நல்லா உட்காந்து வெட்டி நாய் அடிக்கிறாளுக, அப்புறம் இங்கிட்டு போகிறாளுக, இங்கிட்டு வராளுக, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு போய் படுத்துறாளுக. அவளுங்களுக்கு என்ன கவலை? நம்ம தான் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவனையும் வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்துருக்கோம். அவன் வேலைக்கு போயிருக்கானா? அதுவும் நமக்காக தானே. ஏன் நீ அதை யோசிக்க மாட்டேங்கிற? ஏன் நமக்கு என்னங்க கடன் இருக்கா இல்ல கஷ்டம் இருக்கா? ஒன்றும் இல்லையே. வெளியூர்ல வேலை ஒன்றும் செட் ஆகல, அதுவும் இல்லாம சாப்பாடு ஒன்றும் சரியில்லை, அங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எனக்கு அங்கே வேலை செய்யவே விருப்பம் இல்லை, நான் இங்கேயே வந்து தோட்டத்தில் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன்னு தானே சொல்லிட்டு வந்தான். இப்போ இவ்வளோ தூரம் வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசுகிறவன் அன்னைக்கு அங்கேயே இருந்து வேலையை பார்த்துருக்கலாம்ல. நீ அந்த ஊர் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன். டவுன்லலாம் எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடுறாங்க, ஒரு நிம்மதின்றதே இல்லை, ஒரு நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கமே இல்லை, எல்லாம் பணத்துக்கு பின்னாடியே ஓடுறாங்க. ஒருத்தர் ரோட்டில் விழுந்து கிடந்தா கூட அதை தூக்கி பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் எல்லாரும் ஓடுறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தான். இப்போ அதே ஊருக்கு நான் போகிறேன்ட்டு போனானா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பாரு, உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது, புரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நமக்கு கடை இருக்கு இல்லைன்றது வேற விஷயம். அவன் படித்த படிப்பு வீணாக போயிடும்ல. அவன் படித்து ஒரு நல்ல ஆஃபீஸர் உத்தியோகத்துக்கு போகணுன்னு தானே நீயும் நானும் ஆசைப்பட்டதே. அப்புறம் நம்ம ஆசைப்பட்டது ஒன்று, அவன் இங்கே காட்டில் கடந்து கஷ்டப்படணுமா? அப்படி யோசிச்சு பாரு. ஏங்க இப்போலாம் பாருங்க, போன வாரத்தில் அந்த வெள்ளச்சி இருந்தா பார்த்தீங்களா? நல்லா திண்டுகளை பூட்டு கணக்கா நல்லா இருந்தா, தடாத்திரமா இருந்தா, ஒரே ஒரு வலிக்கு விழுந்தது தான், ஒரு நிமிஷத்துல உயிர் போச்சு. இனி ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா? அவன் பையன் தான் வெளிநாட்டில் இருந்தான், நான் வந்து கொல்லி வைக்க கூட ஆள் இல்லாமல் ஊருக்காரங்க வச்சு எல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. அதை கூட விடுங்க, இந்த சங்கர் அவருக்கெல்லாம் நம்மளை விட வயசு கம்மி தான். இந்த ஒரு நிமிஷம் நெஞ்சடைப்புன்னு வந்து போய் சேரலையா? அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, வாழ்ற வரைக்கும் எல்லாம் ஒன்று மண்ணா ஒரே வீட்டில் இருந்துட்டு போவோமே. கஷ்டப்பட்டு அவனை இத்தனை வருஷமா நம்ம தான் ஹாஸ்டல் அவனோட நல்லதுக்காக அங்கேயே அனுப்பி ஒரு வழி ஆக்கிட்டோம். இனிமேலாவது நம்ம கூட இருக்கட்டும். இந்தாப்பா அந்த பிள்ளையும் மாசமா இருக்கா, ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா இனி அப்புறம் இங்கேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பானா? இப்போ இருந்து அங்கே போகிறான், அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கும் வருத்தம் எல்லாம் புரியுது, இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு சங்கட்டமாக தான் இருக்கும். நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்தா அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். நம்ம என்ன 10 பிள்ளையா பெற்று வச்சுருக்கோம், ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம், அதையும் அங்கே அனுப்பிவிட்டு என்ன போங்க. தண்ணி எதுவும் மோந்து வச்சிருக்காளா? ஷோ, நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், தூங்கும் போது தலைமாட்டில் ஒரு டம்ளர்லையோ இல்லை ஒரு சொம்புலையோ தண்ணி எடுத்து வைடின்னு. அதுலேயே விழுக மாட்டேங்குது. நம்ம தண்ணி மோந்துட்டு வந்து வச்சாலும் அதையும் குடிச்சு விட்டு வெறும் இதாக வச்சு போடுறேன். ஸோ இப்போ நம்ம தம்பி எடுத்துக்கிட்டு வரணுமா? நம்மளுக்கு தூக்கம் வேற வருது. தூக்கம் வர நேரத்தில் தான் இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறதா இருக்கும். நாளைக்கெல்லாம் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடணும் சாமி. சும்மா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும்.
இதுவும் வேற என்னமோ வீடை பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. ஒரு கிச்சனுக்கு போகணுன்னா கூட அதில் ஏறி அதில் இறங்கி அதில் ஏறி அப்பா பாப்பா 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 கச்சிதமா 2 பேருனா 2 பேத்துக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு கட்டி இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்மளும் தான்பா வீடு இருந்துச்சு, அண்டா சைஸ்ல எல்லாம் இல்லை, கச்சிதமா இருந்துச்சு. எடுக்க பிடிக்க வைக்கலாம் அம்புட்டு தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு ரூமுமே நம்ம வீட்டு சைஸில் இருக்குது. இதில் போயிட்டு வரதுக்குள்ள கால் வலியே வந்துடுதப்பா. விடு, எதுவுமே ஒரு நல்லதுக்கு தான். என்ன இதுங்க ரெண்டும் தூங்காமல் இருக்குதுங்க? எம்மாடி அம்மா, ராத்திரி நேரத்தில் கூட தூங்காமல் எப்படித்தான் இப்படி உக்காந்துருக்காங்களோ. இவங்களுக்குலாம் தூக்கம் வருமா என்ன? பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறாங்க, ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்க என்னத்தை தான் பேசுறாங்கன்னு தெரியலப்பா. இவ்வளவு மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. பையனை பற்றியும் கவலை இல்லை, பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை. திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்கா, இருக்கு இடம் இருக்கா, போதும். இது போதும் வாழ்க்கையிலன்னு வாழ்ந்துடுறா. இவ்வளோ மாய்த்தானே இருக்கணும். இங்கே சமயக்கட்டுக்குள்ளே போயிருக்காங்க. நீ பேசுறது வந்து காதல விழுந்துச்சுன்னா வருத்தப்பட போகிறாங்க. கம்முன்னு இரு. அப்பா அப்பா குளிச்சதுக்கு அப்புறம் தான் உடம்பே ஃப்ரீயாக இருக்குது. கசன்னு. சே, பாவம் அம்மா அப்பா. நம்ம வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். தூங்கி இருக்கவும் மாட்டாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இந்த உமா என்ன 1000 தடவைக்கு மேலே கூப்பிட்ருக்கா? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கூப்பிட்ருக்கான்னு தெரியலையே. ஐயோ, அம்மா அப்பாட்ட பேசிட்டு ஃபோன் பண்ணுவோம். என்னடா இது? சொல்டா மச்சி, இந்த நேரத்தில் ஏன்டா கூப்பிட்ட? டேய், அந்த விக்ரம் அந்த முத்துமாரி சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேத்துக்கு ஆல்பம்லாம் போட்டு வச்சுட்டேன். சரி, காலையில் 10 மணிக்கு வந்து வாங்கி சொல்லிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா உள்ள கபோர்டில் இருக்கு, எடுத்து கொடுத்துரு. ஓகே. அப்புறம் நாளைக்கு நான் லீவு. நாளைக்கு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. அதனால நீ தான் காலையில் 8 மணிக்கு வந்து கடையை திறக்கணும். என்னது 8 மணிக்கு வந்து கடையை திறக்கணுமா? டேய் என்னடா, நீ எங்கடா போற? எனக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்ரா, அதனால தான். முக்கியமான கமிட்மெண்டா? ஏய், இதை விட்டுட்டு உனக்கு என்னடா முக்கியமானது இருக்கு? சொன்னா புரிஞ்சுக்கடா மச்சி. முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குன்னா இருக்கு, அவ்வளோதான். சரியா? என்னடா, நாளைக்கு எதுவும் ஃபங்க்ஷனா? ஃபோட்டோ ஆர்டர் எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எனக்கு முக்கியமான உங்களுக்கு ஒரு விஷயம், அதனால போகிறேன். டேய், முக்கியமானவங்க எங்களை விட முக்கியமானவங்க ஏடா இருக்கா? அப்பாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, அவரையும் அனுப்பி வச்சுட்டேன். எங்களை தவிர உனக்கு என்ன முக்கியமான கமிட்மெண்ட்டு? இல்லைடா மச்சி, காவியாவுக்கு நாளைக்கு எக்ஸாமு. ஓஹோ, அதனால அவங்களுக்கு துணைக்கு போகிறேன். சரி. என்னடா சரின்ற? டேய், அப்பா பொண்ணு பார்க்கணும்னு சொன்னதுக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படி இப்படின்னு. இப்போ என்னடா புதுசா? அதுவும் பொண்ணு பார்த்துட்டு வந்த அடுத்து 2வது நாளே பொண்ணோட நீ வந்து தனியா போகணுமா? மாப்பு வச்சிருவாங்கடி உனக்கு பெருசா ஆப்பு. அவங்க அப்பாவை பத்தி தெரியுமில்ல. ஒத்த ஆளா மெயின் ரோட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடியும் சும்மா சல்லுன்னு சுத்தி அடிப்பாரு. டேய், அவரை பத்தி ஏன்டா நீ பேசுற? அந்த மனுஷன் பாவம்டா. டேய் மாப்பு, அவர்கிட்ட ஒரு நாள் அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சிருண்டி உனக்கு ஒரே ஆப்பு. டேய், இது வேற மேட்டர்டா. மாப்பிள்ள சொன்ன, நீ என்னமோ அந்த பொண்ணு போட்டோ எடுக்க வந்தப்பயே உன் போட்டோவை உள்ள வச்சு அனுப்புனாவியாமே. சொல்லிட்டானா? சொல்லிட்டான். பாட்டு எது சொல்லிட்டியா? அந்த அளவுக்கு கேவலமானவன் கிடையாது நானு. அப்பா, இல்லைன்னா அப்பா எனக்கு ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாருடா. கழுவி பொழிச்சுன்னு மூஞ்சிலே ஊத்தி இருப்பாரு. ஒரு பொண்ணு விடாம எல்லா பொண்ணுக்கும் லெட்டர் கொடுப்பான், எல்லா பொண்ணுக்கும் போன் நம்பர் வேற எழுதி கொடுப்பான். ஆனா ஒரு பொண்ணு கூட உன்னை திரும்பி பார்க்கல. ஆனா ஒரு பொண்ணுக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியாம போனுச்சு. ஆனா இந்த பொண்ணு உனக்கு சிக்கிடுச்சு. ஏய், பழசெல்லாம் கிண்ட கூடாது. அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓ, இதுவே நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கல்யாண மேடையிலே வச்சு நீ போட்டு உடைப்ப. உனக்கு நான் மட்டும் பாஸ்டோ? டேய் மச்சான், அதெல்லாம் விடுறா மச்சான். இப்போ நான் சொல்றத மட்டும் கேளு. அவங்களுக்கு ஏற்கனவே வாசுன்னு ஒரு பையனை விரும்பி இருக்கா.
அந்த பையனால ஒரு சில பிரச்சனை ஆகிப்போச்சு. அதான் இப்போ அவனோட டார்ச்சர் இருக்கும். வெளியே போனா நான் துணைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்டா. எக்ஸாம் முடிச்ச உடனே நான் வந்துடுவேன். பார்த்து மாப்பிள்ள, ஏற்கனவே லவ் இருக்குன்னு வேற சொல்லியிருக்க. எசக்கு பசக்க ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் உன் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? என் தலையெழுத்தை மாத்துறது இருக்கட்டும், காலையில் 8 மணிக்கு நீங்க வந்து கடையை ஓப்பன் பண்ணலன்னு வை, உன் தலையெழுத்தை நான் மாத்திடுவேன். சரி சரி. ஃபோன் அடிப்பேன் 6:30 மணிக்கே, கிளம்பி வந்து ரெடியா இருக்கணும். நான் எதுக்குடா வீட்டுக்கு போகணும்? இங்க வாசலே ஒரு துண்டை போட்டு படுத்துறேன். காலையில 8 மணி கடையை திறந்துடுறேன். குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டு கடையை திறக்கணும். இவன் ஒரு தண்டா, குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு. அப்பா இங்கே மெட்ராஸ் வந்துட்டேன்ப்பா. சரிப்பா சரிப்பா, நாங்களும் தான் நீ இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணலையே ஒன்றும் பண்ணலையேன்ட்டு தான் அம்மாவும் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்பா தூங்கலையே நீங்க? எப்படா தூங்குறது? போன உடனே ஒரு ஃபோன் பண்ணணும் வைக்கணும். இம்புட்டு நேரம் ஆகி ஆளை காணலனோனே பயமா இருக்காதா? நெருப்ப வயிற்றுல கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நீ 2 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி ஃபோன் பண்ணி பேசணுன்ட்டு தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அம்மா 8 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேம்மா. வந்துட்டு தான் உங்களுக்கு கூப்பிடுவோன்னு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே இந்த வேலை குளிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ, அன்னைக்கு வந்துச்சுங்களா? அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு தான் போயிருக்கியா? ஆமாம்மா, ரூம் வேற எடுக்கணும். ரூம் பார்த்துருக்கோம், ஒன்றும் செட் ஆகலை. சரி, அது வரைக்கும் நீ எதுக்கடா வெளியே போய் ரூம் எடுத்தது கஷ்டப்படணும், இங்கே இரு அப்படின்னாங்க. அதான் சரி இங்கே இருக்கேன். ஓ சரிப்பா சரிப்பா. அதுவும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நம்மளும் இங்கே ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. இருந்தோம்னாலும் நாளை பின்ன அது அவங்களுக்கு சங்கட்டமாக போயிடும். சீக்கிரமாக ஒரு வீட்டை பார்த்துக்க. சரிங்கம்மா. வீடு பார்த்தா அதுக்கே அட்வான்ஸு, வாடகை, அது இதுன்னு எல்லாம் ஒரு அமௌண்ட் வந்துடும். அதனால ஹாஸ்டல் மாதிரி தான் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு இருக்கேம்மா. ஏண்டா 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற, அப்புறம் என்ன? சிக்கனமாக இருந்தாதாம்மா இங்கெல்லாம் பொழைக்க முடியும். ஏண்டா 1,00,000 சம்பாதிக்கிற, ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி ஒரு நல்ல வீடா பார்த்து இரு. யார் உன்னை வேண்டானா? இப்போ நீ இவ்வளோ காசை கொடுக்குறோம், நாங்கள் என்ன உன்னை வம்படி பண்ணுறோமா? அது ஒன்றும் இல்லைம்மா. அப்பா எங்கம்மா? 2 பேரும் பக்கத்தில் தான்ப்பா உட்காந்துருக்கோம். பாரு, நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. உடம்ப பார்த்துக்க சரியா? குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்புறமேட்டுக்கு இருக்கலாம். என்னைக்குமே நம்ம உடம்பு தான் முக்கியம். உடம்பை தவிர்த்து உழைப்புன்னு நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோம்னா அப்புறம் குடும்பம் நம்ம கூடயே வாழ்நாள் முழுக்க இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மொத்த காசையும் எடுத்து ஆஸ்பத்திரி கொட்டுற மாதிரி ஆயிடும். உடம்ப பார்த்துக்கையா? இன்ன வரைக்கும் என் புள்ள அத்தனை தடவை மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சா ஒரு வார்த்தை எடுத்து பேசலை. இப்போ அவங்க ஆத்தா அப்பனுக்கு மட்டும் பேசுற அப்படியா? எங்கம்மா உமாலாம் தூங்கிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா திங்கிற ஆளுக தூங்குற ஆளுக உட்காந்து புறம்பி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நல்லா அவளுக பாட்டுக்கு இருக்காளுங்கப்பா. நாங்கள் தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துக்கிட்டு தூங்காம கூட உட்காந்துருக்கோம். எதுக்கும் ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கும் போன் போட்டு பேசிக்க, சரியா? சரிங்கப்பா. ஆமாண்டா, அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசிட்டு அவகிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. உடம்பு பார்த்துக்க, காலையில் எந்திரிச்சு சொல்லி ஃபோன் பண்ணு சரியா? சரிங்கம்மா. ஏ உமா, ஏய் இங்கே ரெடி. ஏ உமா. என்னம்மா தூக்க வரலையா உனக்கு? கம்முன்னு பாடு. ஏ அறிவு கெட்டவளே, உன் புருஷன் ஃபோன் அடிச்சாராடி உனக்கு? அவர் எங்க அடிச்சாரு? போன் அடிக்கல, ஒரு வெங்காயம் அடிக்கல. நீ ஏன் 1000 வாட்டிக்கு மேலே கூப்பிட்ட, ஆனால் உனக்கு ஃபோன் அடிக்கல. அவங்க அப்பா அத்தாளுக்கு அங்கே ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரடி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இன்ன வரைக்கும் தண்ணி தார எடுத்துச்சின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா உன் புருஷன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி ஊருக்கு வந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு. உன்னை பற்றியும் ஒரு வார்த்தை கேட்கல, என்னை பற்றியும் ஒரு வார்த்தை கேட்கல. நீ தான் மானங்கிட்டத்தனமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்த. ஆனால் அவர் உன்னைய ஒரு சீப்புக்கு கூட பயன்படுத்திக்கலடி. என்னமோ சொன்னேன், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இரு, அப்போ தான் அவங்கள நீ நினச்சிக்கிட்டு இருக்கன்னு நினைப்பாங்க வைப்பாங்கன்னு. ஆனால் அந்த ஆள் என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. இனிமேலாம் என்னை ஃபோன் பண்ணு, அதை பண்ணி இது பண்ணுன்னு கேட்காதம்மா. ஐயே கத்தாதடி, அவளுக்கு 2 பேரும் வெளியே தான் இருக்காத. காதில் எது விழுந்துச்சு, ராத்திரி நேரம் கூட பார்க்க மாட்டா. இழுத்து பிடிச்சி கிளிப்பாடி உன் மாமியா இருக்காடி. இருக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், ஆம்பளை வாரிசு மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறேன் பாரு. நீ வேறடி வாய வச்சுட்டு கம்முனீரு. நீ வந்த யோகம் கூரையை பிச்சுக்கிட்டு குபேரம் கொட்டுவான்னு சொன்னேன். கடைசியில் கூரைக்கு எங்க தெரு கோடிக்கு போகிற நிலைமை ஆகிப்போச்சு.
இப்ப அதுவே என்னடா பண்றதுன்னு தெரியாம பயந்து பயந்து வாடுறதா இருக்கு. இதுல வேற ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு எதையாவது ஒண்ணு சொல்ல போக கடைசியில நமக்கு நினைச்சதுக்கு எதிரா வந்து ஒண்ணு பிறக்க அப்புறம் நம்ம வாங்கி கட்ட முடியாது. அடக்கியே வாசிப்போம். அவன் புருஷன் இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பேசலாம் வைக்கலாம். அந்த மனுஷனும் அங்கிட்டு போய் தொலைஞ்சிட்டது. அப்புறம் இவங்களை நம்பி என்னடி பண்ண முடியும்? அண்ணே வானே வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமா ஆமா, நீங்க மட்டும் ஊருக்கு கிளம்புறோட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்க. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேசாத. உன் மேல அம்புட்டு கோல வெறியில தான் இருந்தேன். என்ன பண்ணி தொலைகிறது? நமக்கு தான் மனசு கேட்டு தொலைய மாட்டேங்குது. அதனாலதான் எப்படி இருக்கீங்களோ என்னவோன்னு தெரியலன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நான் வேணும்லாம் சொல்லல. நான் இப்படி அம்மா சொல்றாங்க போட்டுமான்னு கேட்டேன். அம்மா ஒரு மாதிரி பேசி பிடிச்சி வருங்காலத்துல அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணி நான் வந்தேன். இல்லைன்னா வேணும்னு வராளா நானு? இங்க வரு, அத்தை என்னைக்குதான் பேசாம இருக்காங்க, எல்லாத்தையும் தான் பேசுறாங்க. அதுக்குன்னு நான் நினைச்சோடனே இப்படி கோச்சுக்கிட்டு பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பி வந்துட முடியுமா? சொல்லு பாப்போம். கொஞ்சமாவது மற்றவங்களும் யோசிச்சு பார்க்கணும். உங்க அண்ணன் கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? இல்ல எனக்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? அவர் என்ன பாவம் பண்ணாரு? வீட்டுக்கு ஆசாசியா வந்து பிரசாதம் கொண்டு வந்தா பிள்ளைங்களை காணலன்னு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அன்னைக்கு ராத்திரியில நாங்க யாருமே சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ போனாங்களே அப்படின்னு வம்புட்டு வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கு அடுத்த நாளே 2 பேரும் கிளம்பி வந்திருப்போம், என்னாச்சோ ஏதாச்சுன்னு. அப்புறம் வந்து இவர் வேலை இருக்குன்ட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்தோம். எம்மாடி பிள்ளைய திட்டாதீங்கம்மா. எதுனாலும் என்ன சொல்லுங்க. நான் தான் வாயிருக்க மாட்டாம இங்க வந்து இருங்கம்மான்னு சொன்னேன். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? அவங்களுக்கு இங்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான். அதனாலதான் இங்க வந்து இருக்க சொன்னேன். நாங்க ஒன்றும் அவங்களுக்கு இருங்க வைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க போய் இருக்கட்டும். நம்ம ஒன்றும் யாரையும் வந்து இருக்கையெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் கட்டுப்பாடு கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல இருந்தா அவங்க வெடிச்சிருவாங்க. நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலான்றதான் எங்களோட வருத்தம். போற வழியில வண்டி கிண்டி ஏதோ ஒன்று புரண்டு 2 போயிருந்தா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். அந்த யோசனையெல்லாம் இல்லாம போச்சு. ஏம்மா உங்களை விட்டு வந்தோன்னே இந்த பிள்ளை மட்டும் என்ன சாப்பிடவா செஞ்சிச்சு? அன்னைக்கெல்லாம் சாப்பிடவே இல்லை. ஒரே அழுதுகிட்டே இருந்துச்சு. அழாதமான்னு நாங்கள் தான் தேத்தி வச்சு இந்த இன்னைக்கு தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்படிங்களா? சரி சரி இருக்கட்டும். நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என்ன சொல்லலைன்ற வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன். என் மேலே கோவமா? கோவம்னு ஒன்றும் இல்லை. கோவம் இருந்திருந்தா இங்கே வந்திருப்பேனா? கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவக்காரனா இருந்தாலும் தங்கச்சியை பார்க்கணும் வைக்கணும்னு தான் இந்த வண்டியை நிறுத்தி மூட்டை முடிச்ச கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் வண்டியில வந்தீங்க? ஒரு பஸ் பிடிச்சது வந்திருக்கலாம்ல. இங்க பஸ் வசதி எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. அதனால தான் சரி நான் அங்கிருந்து ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஏம்மா நான் இங்கே அடிக்கடி பஸ் இருக்குதுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியாது இல்லைங்களா, புது இடம்ல. அதான் சரி வாங்கம்மா. பசியா இருப்பீங்க, காலையில இருந்து வண்டியில வந்தது உடம்பெல்லாம் அலுப்பா கிடக்கும். சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. குளிச்சுக்கிட்டு ஓடியாங்க. வாங்க நீ உள்ள வாங்க. அண்ணே வானே உள்ள. ஐயா அந்த மூட்டையை தூக்கிட்டு வாயா. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க இப்போ? ஏய் என்னாச்சு? 1000 தடவைக்கு மேலே ஃபோன் அடிச்சிருக்க. எதுக்கு இப்படி ஃபோன் அடிச்சிருக்க? ஆமாம் 1000 தடவை ஃபோன் அடிச்சேன்னு தெரியுதுல. ஏன் ஒரு தடவை ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன? நானும் அம்புட்டு நேரம் அடின்னு அடிச்சே சலிக்கிறேன். ஒரு தடவை கூட உங்களுக்கு எடுக்கணும்னு தோணலை. இப்போ கூட அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேச தெரிஞ்சுது. கட்டின பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ண தோணலை. கேரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். ஃபோன் வேற சைலண்டில் விழுந்துருச்சு. நான் அதனால தான் ஃபோன் அடிக்கல. இல்லைன்னா எனக்கு ஃபோன் அடிக்கல வைக்கலன்னா ஏதாவது இருக்கா? ஏன் 1000 தடவை ஃபோன் வந்திருக்குன்னு தெரியுதுல்ல. ஏன் என்னவா இருக்குமோ, ஏதோ பிரச்சனையா இருக்குமோ, ஏதோ எமர்ஜென்சியா இருக்குமா அப்படின்னு ஒரு இது வேணா? எமர்ஜென்சியா அப்படின்னா? அதான் அல்ல அவசரம். ஷோ நானும் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நீ இந்த இங்கிலீஷ் பேசுறத விடுன்னு சொன்ன கேட்க மாட்டேல. அது எமர்ஜென்சி. ஆமாம் உங்களுக்கு அது எமர்ஜென்சியோ எனக்கு எமர்ஜென்சியோ அது என்ன கண்டாவியோ அது எனக்கு தெரியாது. இப்போ கூட உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணலைல்ல? மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் அன்பா பேசு. ஏமா கொஞ்ச நேரம் தூங்குமா. இவகிட்ட போயிட்டு காலையிலேருந்து அம்புட்டு தூரம் தொண்டை தண்ணி வத்த மூச்சு அடைக்க பேசுனது இந்த லட்சணத்துக்கு தானே? இங்கே பாரு, அப்பா அம்மா கிட்ட பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கக்கிட்ட 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசுவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுவேன். உங்ககிட்ட பேசுறது 1 மணி நேரம் பேசுவேன், இல்லை 1/2 மணி நேரம் பேசுவேன்.
அதெல்லாம் யோசி. அதுவும் இல்லாமல் என்னை விட்டு வந்தப்ப அவ்வளோ அழுத. சரி கொஞ்ச நேரம் வீடியோ காலில் பேசலான்னு பார்த்தேன். அதனால சரி அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட ஃப்ரீயாக பேசலான்னா நீ இப்படி கோவப்படுற. உங்களுக்கு அவங்க தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை. நீங்கள் போன வைங்க. எதுக்கு இப்படி பேசுகிற நீ? இங்கே பாருங்க, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் போன வைங்க. எரிச்ச கன்றாவியாக இருக்குது.